ஓகே, ஸோ இந்த செஷன்ல நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா ஏடி வந்து கான்ஃபிகர் பண்றது பார்க்க போறோம். ஸோ ஐ ஹாவ் இன்ஸ்டால்டு ஒன் விர்ச்சுவல் மிஷின் வித் விண்டோஸ் சர்வர் 2016. அதில் இப்போ நான் வந்து லாகின் பண்றேன். இதுல வந்து ஒரு ஏடி நீங்க ஒரு சர்வர்ல போடுறீங்கன்னா அது வந்து நல்ல கான்ஃபிகரேஷனா இருக்கணும். சரிங்களா? அது மோஸ்ட்லி விர்ச்சுவல் மிஷின் தான் போடுவாங்க. ஸோ நல்ல கான்ஃபிகரேஷனா இருக்கணும். அண்ட் தென் ப்ரீரெக்வசைட் என்னன்னா கம்ப்யூட்டர் நேம் கான்ஃபிகர் பண்ணியிருக்கணும். ஸோ கம்ப்யூட்டர் நேம் வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ரீரெக்வசைட். செகண்ட் ப்ரீரெக்வசைட் என்ன அப்படின்னா கேஸ் நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ப்ரீரெக்வசைட் NCPL போயிட்டு IP அட்ரஸ் கான்ஃபிகர் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ ஐ ஆல்ரெடி கான்ஃபிகர் த IP அட்ரஸ் கான்ஃபிகர் பண்ணியிருக்கிறேன். கம்ப்யூட்டர் நேம் கான்ஃபிகர் பண்ணிட்டேன். ஓகே, அண்ட் தென் நல்ல ஒரு கான்ஃபிகரேஷனாக இருக்கும். இது எல்லாமே ப்ரீரெக்வசைட். தென் வி கேன் கோ ஃபார் ஏடி இன்ஸ்டலேஷன். இப்போ இந்த சர்வர் வந்து நார்மல் விண்டோஸ் சர்வர் தான். ஓகே, இப்போ இந்த சர்வர் வந்து மை கம்ப்யூட்டர் ப்ராப்பர்ட்டிஸ் போகிறேன். ஜஸ்ட் விண்டோஸ் சர்வர். இது பாருங்க ஒரு குரூப்ல இருக்குது. இட்ஸ் ஜஸ்ட் விண்டோஸ் சர்வர். இந்த சர்வருக்கு we are going to provide power. அந்த பவர் தான் ஏடி அப்படிங்கிற ஒரு பவர். ஸோ ஏடி அப்படிங்கிற பவர் நம்ம கொடுத்துட்டோம்னா he will act as a domain controller. The domain controller can control all the client servers. சரிங்களா? ஸோ அது எப்படி நம்ம வந்து இதை வந்து ஏடி வந்து கான்ஃபிகர் பண்றது? ஸோ எப்பயுமே வந்து there's option called server manager. சரிங்களா? சர்வர் மேனேஜர் அப்படிங்கிற ஆப்ஷன் போங்க. இதுல சர்வர் மேனேஜர் இருக்கும். இந்த இருக்கு இல்லையா சர்வர் மேனேஜர். சர்வர் மேனேஜர் போனீங்க அப்படின்னா இதுல கான்ஃபிகர் திஸ் லோக்கல் சர்வர் இருக்கும். அதுல ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ். இந்த ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் நீங்க செலக்ட் பண்ணிட்டு பை டிஃபால்ட் இது வரும். நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இதை ஒரு படிச்சு பார்த்துக்கோங்க. படிச்சு பார்த்து ரெஸ்ட் கொடுத்துக்கோங்க. பட் இதுலயே வந்து ப்ரீரெக்வெஸ்ட் போட்டுருக்காங்க பாருங்க. Before you continue, verify that following tasks have been completed. The administrator account has been strong password. இந்த சர்வர்ல நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் இருக்கணும். நெட்வொர்க் செட்டிங்ஸ் such as static IP address or configure. இதுல வந்து DHCP IP கொடுக்காதீங்க. static IP configure ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. தி மோஸ்ட் கரண்ட் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் ஃப்ரம் விண்டோஸ் அப்டேட். இதுல வந்து விண்டோஸ் அப்டேட் வந்து ப்ராப்பரா இன்ஸ்டால் பண்ணிருங்க. ஏன்னா இது முக்கியமான சர்வர். இந்த சர்வர் வந்து செக்யூரிட்டி பிரீச் ஆச்சுன்னா மொத்தமே காம்ப்ரமைஸ் ஆயிரும். அதனால இந்த சர்வர்ல வந்து எல்லாமே ப்ராப்பரா வச்சுக்கோங்க அப்படி சொல்லி சொல்றாங்க. தென் நெக்ஸ்ட் we have to select role based installation. சரிங்களா? இது பேர் role based installation. நெக்ஸ்ட் கொடுக்குறேன். தென் select server from the pool. நீங்க எதுவுமே பண்ண வேணாம். ஜஸ்ட் நெக்ஸ்ட் மட்டும் கொடுங்க. இங்கதான் நீங்க வந்து அந்த சர்வீஸ் செலக்ட் பண்ணும். ADDS சர்வீஸ், ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீஸ். அதை செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணவான்னு கேட்கும். சரியா? நீங்க செலக்ட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா இந்த ப்ராம்ப்ட் வரும். இந்த ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணவான்னு கேட்கும். எஸ், ஆட் ஃபீச்சர்ஸ். தென் we will make the active directory server as a DNS server. So we will have to select DNS. DNS select பண்ணா இந்த ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணவான்னு கேட்கும். எஸ், add the feature. Guys, note this point. நம்ம ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீஸ் அப்படிங்கறத செலக்ட் பண்ணோம். தென் DNS சர்வர் செலக்ட் பண்ணிட்டோம். தென் நெக்ஸ்ட் போயிட்டு இதுல எதுவுமே சேஞ்சஸ் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? பை டிஃபால்ட் அதுல வந்து குரூப் பாலிசி எனேபிளா இருக்கும். இதுல எதுவும் சேஞ்சஸ் பண்ண வேண்டாம். தென் நெக்ஸ்ட் இது வந்து அஸ்யூர்ல வந்து இன்டெகிரேட் பண்றது கேக்குது. இது நம்ம இக்னோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் போய்க்கலாம். ஸோ DNS சர்வர் இதே பண்ணவான்னு கேக்குது. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட் இப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ். ரெண்டு ஃபேஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல ஜஸ்ட் ஏடி சர்வீஸ் மட்டும் நம்ம எனேபிள் பண்ணுவோம். செகண்ட் ஃபேஸ்ல டொமைன் நேம் கொடுப்போம். ஓகே, ஸோ இப்போ ஜஸ்ட் இன்ஸ்டால் கொடுத்துறேன். இன்ஸ்டால் கொடுத்ததுக்கு அப்புறம் இது இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறமா we will have to promote this server as a domain controller. There is an option called promote. அந்த ப்ரோமோட்னு கொடுக்கணும் நீங்க. இப்போ நம்ம அந்த ADDS சர்வீஸையும் DNS சர்வீஸையும் ரெண்டுமே எனேபிள் பண்றோம். இந்த ரெண்டு ரோலை எனேபிள் பண்றோம். இது ஒரு 5 minutes ஆகும். இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறமா we can promote this as a AD server. ஓகே, ஐ திங்க் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ சேம் சர்வர் மேனேஜர்ல தேர் இஸ் a flag ஆப்ஷன். இந்த ஆப்ஷன்ல நோட்டிஃபிகேஷன் இருக்கும். சரிங்களா? எங்கே காமிக்கிறேன். சர்வர் மேனேஜர்ல flag ஆப்ஷன். இதுல
post deployment configuration. Promote this server to a domain controller. Select this option. நம்ம phase 2 இப்ப phase 1 முடிஞ்சு phase 2 okay. இதுல பாருங்க மூணு ஆப்ஷன் இருக்கு. Add a domain controller to an existing domain. Add a new domain to an existing forest. Add a new forest. Existing domain na already techie.com அப்படி ஒரு domain name இருக்கு. அந்த டொமைன்ல நீங்க domain controller ப்ரோமோட் பண்றீங்களா கேக்குது. இல்ல வேண்டாம். செகண்ட் add a new domain to an existing forest. ஒரு பெரிய ஃபாரஸ்ட் இருக்குது. அந்த ஃபாரஸ்ட்ல நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் there's a multiple domain controller domains இருக்கும். லைக் chennai.dcs.com, mumbai.dcs.com, bangalore.dcs.com இந்த மாதிரி இருக்கும். இதுல நீங்க ஒன்னு கிரியேட் பண்ண போறீங்களா அப்படின்னு கேக்குது. இல்ல. சோ add a new forest. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ்ஷா பண்ண போறேன். சோ அப்ப I will go for add a new forest. இதுல வந்து நான் வந்து என்னோட domain name கொடுக்கணும். சோ என்னோட domain name வந்து techie2.com. சரியா? நான் domain name கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்ப இந்த domain செக் பண்ணது இல்லையா? இது யார் செக் பண்ணும் அப்படின்னா நான் சொன்ன ஸ்கீமா மாஸ்டர் நேத்து இந்த FSM ரோல்ஸ் எடுத்தேன்ல அதுல domain நேமிங் மாஸ்டர் தான் இப்ப செக் பண்ணுவார். செக் பண்ணிட்டு இந்த domain இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு இப்ப அலோவ் பண்ணுவாரு. தென் the function level domain இதுல எதுவும் சேஞ்சஸ் பண்ண வேண்டாம். specify domain control capabilities. domain system global catalog லோட் ஆயிட்டு இருக்கா? டைப் த டைரக்டரி சர்வீஸ் ரீஸ்டோர் மோட் பாஸ்வேர்டு. இங்க ஒரு பாஸ்வேர்டு கேக்குது. இது இந்த பாஸ்வேர்டு இருக்குன்னா DSRM மோடுன்னு சொல்லுவோம். சப்போஸ் ஏதாவது ஏடில கரப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா we can recover the AD from the DSRM mode. அப்படி ரெக்கவர் பண்றப்ப it will prompt for the password. அந்த பாஸ்வேர்டு தான் இங்க நம்ம கொடுக்க போறது. ஸோ இதுக்கும் அந்த ஏடி பாஸ்வேர்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. இட்ஸ் ஒன்லி ஃபார் DSRM பாஸ்வேர்டு. இது இந்த இடத்துல கொடுக்க போறது. இது லோட் ஆகிட்டு இருக்கு. அதனால இங்க வந்து கிரியேட் அவுட்டா இருக்கு. நெக்ஸ்ட் பட்டனும் இல்லை. டைம் எடுக்குது. ஏன் இவ்வளவு டைம் எடுக்குன்னு தெரியல. ஆக்சுவலி சீக்கிரம் இங்க லோட் ஆகணும். என்ன டைம் ஆகுது? Configuration required for Active Domain Service set window to DC2. கேன்சல் கொடுவா. கேன்சல் கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் இருந்து பண்றேன். ஏன் இவ்வளோ டைம் எடுக்குதுன்னு தெரியல. கீ கொடுக்க வேண்டாமா? கீ டெக்கி DC2 DC டெக்கி டிசின்னு கொடுத்துருக்கேன். கொடுத்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன்.
could not retain DNS delegation process data from. Okay, அது பிரச்சனை இல்லை. ஸோ டிஎஸ்ஆர்எம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்றேன். ஓகே, கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். ஸோ டிஎன்எஸ் டெலிகேஷன் தேவையில்ல. நெக்ஸ்ட் டெட் பேஸ் நேம் ஆட்டோமேட்டிக் எடுத்துக்கும். ஸோ நெட் பேஸ் நேம் இஸ் நத்திங் பட் டொமைனுக்கு முன்னாடி இருக்கிற நேம். techidc.com கொடுத்தோம் இல்லையா, techidc தான் நெட் பேஸ் நேம், ஆட்டோமேட்டிக் அதை எடுத்துக்கும். தென் நெக்ஸ்ட் இது வந்து நம்மளோட அந்த entities.dit அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும். அது எங்க ஸ்டோர் ஆகணும்னு கேட்கும். இது பை டிஃபால்ட் லொகேஷன், இது மாற்ற வேண்டாம். நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இது வந்துட்டு ஜஸ்ட் ரிவ்யூ, நீங்க என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் எனேபிள் பண்ணிருக்கீங்க அப்படி சொல்லி நீங்க வந்து கொடுத்துருக்கீங்க. வெரிஃபை பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ப்ரீரிக்வெஸ்ட் பாஸ் ஆகும். பாஸ் ஆனதுக்கப்புறம் ஃபினிஷ் கொடுத்துட வேண்டியதான். Prerequisite need to be validated before Active Directory domain service installed on this computer. Verifying prerequisite for domain control. All prerequisite checks are passed successfully. Click install to begin installation. If you click install, the server automatically reboots at the end of the promotion operation. So நீங்க வந்து இன்ஸ்டால் கொடுக்குறப்ப இன்ஸ்டாலேஷன் முடிஞ்ச அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா சர்வர் வந்து ரீபூட் ஆகும். அதான் இங்க சொல்றாங்க. தென் இன்ஸ்டால் கொடுத்துருவோம். இன்ஸ்டால் கொடுக்குறேன். இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்கா அது ரீஸ்டார்ட் ஆகும். Checking if group policy management console needs to be installed. I think இது ஒரு 10 நிமிஷம் 5ல இருந்து 10 நிமிஷம் ஆகும். லெட்ஸ் see எவ்வளவு நேரத்துல முடியுதுன்னு பார்ப்போம். ஒன்ஸ் முடிஞ்சு ரீஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா we have domain controller. நம்மளோட ஆபீஸ்ல நம்ம வந்து domain controller சக்சஸ்ஃபுல்லா கான்ஃபிகர் பண்றோம். இப்போ you are about to sign out. So restart ஆகுது. So restart ஆகுது. ரீஸ்டார்ட் ஆகி முடிஞ்ச உடனேயும் டிசி வந்து கான்ஃபிகர் ஆயிரும், டொமைன் கண்ட்ரோலர் ப்ரோமோட் ஆயிரும். தென் இது கீழே நம்ம வந்து கிளையண்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் செக்ஷன்ல வந்து என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஏடிசி போடுவோம். ஏடிசி போட்டு ரோல்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். எஃப்எஸ்எம் ரோல்ஸை வந்து டிசிலேருந்து ஏடிசிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம ஓஎஸ் அப்கிரேட் பண்ணுவோம். லைக் 2016 இருக்கிறத 2019 நம்ம அப்கிரேட் பண்ணுவோம். அது ஒரு டாஸ்க் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் போகிற இடத்துல பண்ணுவாங்க, எல்லா ஆஃபீஸ்லையும் இதை பண்ணுவாங்க. ஸோ ஓஎஸ் அப்கிரேட் நம்ம ஒரு நாள் பண்ணுவோம். இப்போ 2016 தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நம்ம 2019 தான் வந்து அப்கிரேட் பண்ணுவோம். அப்போ வந்து எஃப்எஸ்எம் ரோல் சூஸ் பண்ணுவோம். ஏடிசி ஒன்று போடுவோம். தென் அதுக்கப்புறம் குரூப் பாலிசி வந்து அப்ளை பண்ணி குரூப் பாலிசி என்னெல்லாம் பண்ணலாங்கிறத பார்க்கலாம்.
கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அது குரூப் பாலிசி. ஸோ அதில் வந்துட்டு லைக் நீங்க அந்த ஏடிக்கு அந்த டொமைன் கண்ட்ரோல் கீழே யாரெல்லாம் கிளைண்ட் ஆட் பண்றீங்களோ அவங்களுக்கு என்னென்ன செட்டிங்ஸ் வந்து மாற்றணுமோ அந்த குரூப் பாலிசி மூலமா நம்ம மாற்றிக்கலாம். குரூப் பாலிசி வந்து அப்ளை பண்ணிட்டோம்னா எல்லாத்துக்கும் அது அப்ளை ஆயிரும். அதை நம்ம செஞ்சு பார்க்கலாம். நமக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா WSO சர்வர் வேணா போட்டு பார்க்கலாம். மோகன் WSO சர்வர்ஸ்ல நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்களா? பேட்சிங்களா? அதுல ஒர்க்கிங் பண்ணது இல்ல, ஜஸ்ட் டெஸ்க்டாப்ஸ்க்கு பேட்சிங் மட்டும் புஷ் பண்ணி விட்டுருவோம், மந்த்லி பேட்சிங் மட்டும். நீங்க எந்த டூல் மூலமா பேட்சிங் பண்றீங்க? என்ன புரியல? டூல் எந்த டூல் மூலமா பேட்சிங் பண்றீங்க? டூலுங்களா? அது நான் ஒர்க் பண்ண ஆர்கனைசேஷன்ல இட்ஸ் கம்பைன்ட் ஆஃப் SCCM அண்ட் Ansible. SCCM சரி, ஓகே. SCCM கம்பைன்ட் வித் Ansible. அந்த ஆ. டூல் நேம் வந்து Starfleet. ஓகே. SCCM நீங்க கான்ஃபிகர் பண்ணிருக்கீங்களா? SCCM உங்களுக்கு கான்ஃபிகர் பண்ணி ஐடியா இருக்கா? இல்ல ஜி, பண்ணது இல்ல. பண்ணல. ஏன்னா நம்ம வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். SCCM கான்ஃபிகர் பண்ணிட்டு அது மூலமா அந்த பேட்சை புஷ் பண்ணி பார்க்கலாம் கிளையண்ட்டுக்கு. ஸோ பார்க்கலாம், நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அது எப்படின்னு சொல்லிட்டு. நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி SCCM ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்து அப்படியே மறந்துட்டேன் அது எப்படி பண்றதுங்கிறத கொஞ்சம் பார்க்கணும். நானும் யூஸ் பண்ணது வந்து கஸ்டமைஸ்டு, இட்ஸ் நாட் எ பியூர் SCCM. ஸோ அதில் வந்து ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால எனக்கும் ஐடியா இல்லை SCCM. உங்க அப்ப நீங்க வந்து WSO சர்வர் யூஸ் பண்றது இல்ல? இல்ல, இப்போ அது டெஸ்க்டாப்ஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்றோம் WSS. ஸோ அதுக்கு மந்த்லி பேச்சஸ் இந்த .NET அண்ட் ஜாவா லைக் சம்திங் அந்த மாதிரி மட்டும் குரோம்ஸ் அது மட்டும் அப்ரூவ் மட்டும் பண்ணி புஷ் பண்ணிடுவோம் டெஸ்க்டாப்ஸ்க்கு, டெஸ்டிங் டெஸ்க்டாப்ஸ்க்கு. அண்ட் ஆஃப்டர் தட் எல்லாத்துக்கும் புஷ் மட்டும் பண்ணி விடுவோம். பண்ணி விட்டுட்டு இட்ஸ் அப்ளைடு அப்படின்னு மாதிரி சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் ஃபாலோ அப் டெஸ்க்டாப் டீம் வில் ஃபாலோ அப் பண்ணி. சரி, ஓகே. நம்ம ஒரு கிளாஸ்ல வந்து WSO சர்வர் போட்டு அது மூலமா பேட்சஸ் புஷ் பண்ணி பார்க்கலாம் கிளையண்ட்டுக்கு. ஒரு கிளாஸ்ல அது பண்ணுவோம். ஸோ லோட் ஆகுக்கு டைம் ஆகும் எனக்கு. ஏன்னா நம்ம இப்போதான் ஏடி கான்ஃபிகர் பண்றோம்ல, அதனால கொஞ்சம் ஒரு 5 minutes டைம்ஸ் எடுத்துக்கும் கான்ஃபிகர் ஆகிறதுக்கு. பார்ப்போம். ப்ரோ ஒரு டவுட்டுங்க ப்ரோ. ஹலோ. சொல்லுங்க ராஜேஷ்யா. ப்ரோ இப்போ விண்டோஸ் சர்வர்ல ஆக்டிவ் டைரக்டரின்னு மட்டும் ஒரு செப்பரேட் ரோல் எடுக்கிறாங்க இல்லைங்களா ஜாப்க்கு? அதுல வந்து ஒன்லி நம்ம ஆக்டிவ் டைரக்டரியில வந்து யூசர் கிரியேஷன், மாடிஃபை இது மட்டும் தான் பண்ணுமா இல்ல வேற எதனா ரோல்ஸ் இருக்கு? நிறைய இருக்கு. அது ஆக்சுவலி நிறைய இருக்கு. ஆக்டிவ் டைரக்டரிக்கு கடல் அது. ஓகே ஓகே. சரிங்களா? ஸோ அதுல எக்கச்சக்கமான வேலைகள் வந்து ஆக்டிவ் டைரக்டரியில இருக்குது. நீங்க காமனா ஒரு விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு போனீங்கன்னா எல்லாமே மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும். ஆக்டிவ் டைரக்டரி மட்டும் போனா நீங்க ஏடியை மட்டுமே மேனேஜ் பண்ற தனி டீம் இருக்கும். பெரிய பெரிய என்வரான்மெண்ட்ல இப்போ TCS எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ல ஏடிக்கு தனி அட்மின், அவங்க பேரு ஏடி அட்மின் சொல்லுவாங்க. ஏடியை மட்டும் தான் மேனேஜ் பண்ணுவாங்க அவங்க. ஓகே ஓகே. Okay, so we have successfully installed ERI. Okay, இத நம்ம லாகின் பண்றப்ப காமிக்க நினைச்ச மறந்துட்டேன். பட் லெட் மீ இப்போ லாகின் பண்றேன். மறுபடியும் லாகின் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ கண்ட்ரோலர் டெலிட் கொடுக்குறேன்னு கண்ட்ரோலர் டெலிட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். தேர் இஸ் ஆப்ஷன். இப்போ உங்களுக்கு ஆப்ஷன் வரும் பாருங்க. சி டெக்கி DC/administrator. இப்ப நம்ம வந்து நீங்க லாகின் பண்றப்ப கவனிச்சீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட் மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா டெக்கி DC/administrator இப்போ வந்து நம்ம டொமைன் கண்ட்ரோலர்ல அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட் வச்சிருக்கோம். சரியா? அதுல தான் லாகின் பண்றோம்.
So we successfully installed AD. நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னா மை கம்ப்யூட்டர் பிசி போயிட்டு இதுல பாருங்க கம்ப்யூட்டர் IDC2 domain techydc.com domain வந்து techydc.com வந்து வந்திருக்கு. இப்ப இந்த டொமைன் கண்ட்ரோலர் கீழ we can able to add clients. So இன்னொரு டொமைன் கண்ட்ரோலர் செக் பண்றதுக்கு இன்னொரு என்ன ஐடியா இருக்கு அப்படின்னா டூல்ஸ் போங்க. இந்த சர்வர் மேனேஜர்ல டூல்ஸ் போங்க. டூல்ஸ்ல ஆக்டிவ் டைரக்டரி யூசர் அண்ட் கம்ப்யூட்டர் இருக்கும். இது பாத்தீங்கன்னா இருக்காது, இந்த ஆப்ஷன் எதுவுமே இருக்காது, ஆக்டிவ் டைரக்டரி சொந்தமா எதுவுமே இருக்காது, ஃப்ரீயா தான் இருந்திருக்கும். இப்போ நான் வேற ஒரு சர்வர் வேணா காமிச்சா உங்களுக்கு புரியும். ஸோ இதுல இப்போ நம்ம ஒன்ஸ் நீங்க வந்து ஏடி கான்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆக்டிவ் டைரக்டரி யூசர் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எனேபிளா இருக்கும். Now you can able to create the users in techydc.com. இது வந்து யூசர்ஸ்ல வந்துட்டு நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம், அந்த யூசருக்கு பெர்மிஷன் அசைன் பண்ணிக்கலாம், ஃபோல்டர் ஷேர் பண்ணிக்கலாம், அந்த ஃபோல்டருக்கு அந்த யூசருக்கு மட்டும் சம் பெர்மிஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிக்கலாம். நிறைய இருக்கு ஏரியில வந்து சொன்னோம்னா ஒரு கடல் அது நிறைய நம்ம வந்து பண்ணலாம். பட் நம்ம வந்து நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம பார்ப்போம். நம்ம நிறையலாம் ஏரியில வந்து நம்ம கத்துக்கலாம் முடியாது, அது ரொம்ப டைம் எடுத்துக்கும். அது தனியாவே ஒரு செஷன் நம்ம பண்ற மாதிரி இருக்கும். பட் ஓரளவு பேசிக் ஏடி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நீங்க விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு அதுவே நமக்கு கொஞ்சம் மோர் தென் இனஃப் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஏடியில் வந்து யூசர் எப்படி கிரியேட் பண்றது, ஜஸ்ட் நீங்க வந்து டூல்ஸ்ல ஆக்டிவேட் யூசர் அண்ட் கம்ப்யூட்டர் அல்லது ரன்ல போயிட்டு DSA.MSC அப்படி கொடுத்தீங்கன்னா ஆக்டிவேட் யூசர் அண்ட் கம்ப்யூட்டர் ஓப்பன் ஆகும். இதுல யூசர் செலக்ட் பண்ணுங்க, ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா there is option called நியூ, செலக்ட் பண்ணீங்கன்னா there is option called யூசர், அதுல வந்து யூசர் நேம் நீங்க வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ புதுசா ஒரு கம்பெனில வந்து ஒரு யூசர் வந்து ஜாயின் பண்றாரு அப்படி வச்சுக்கிட்டோம்னா வெங்கட் அப்படிங்க ஜாயின் பண்றாருன்னா வெங்கட் கே அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா லாகன் நேம் வந்து வெங்கட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. பாஸ்வேர்டு வந்து இப்போ இதுல there is option user must change password next login. User cannot change password never expire. என்ன இந்த ஆப்ஷன்ல எதுக்குன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனில வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா இந்த ஆப்ஷன் தான் கொடுப்பாங்க, யூசர் மஸ்ட் சேஞ்ச் பாஸ்வேர்ட் நெக்ஸ்ட் லாகன். நீங்க லாகின் பண்ணதுக்கு அப்புறமா நீங்களே பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கலாம். சரிங்களா, யூசர் cannot change the password அப்படின்னா நீங்க உங்களோட பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணவே முடியாது, நீங்க சேஞ்ச் பண்ணவே முடியாது. பாஸ்வேர்ட் நெவர் எக்ஸ்பயர் அப்படின்னா இந்த பாஸ்வேர்டுக்குன்னு வேலிடிட்டி கிடையாது, 3 months ஒர்க்காவா சம்திங் வேலிடிட்டி இருக்கும், எக்ஸ்பயர் ஆயிரும் பாஸ்வேர்டு. இந்த ஆப்ஷன் கொடுத்தோம்னா பாஸ்வேர்டு வந்து எக்ஸ்பயர் ஆகாது, இந்த ஒரு பாஸ்வேர்ட் வச்சு நம்ம வந்து ஒப்பேத்துக்கலாம். அக்கௌண்ட் இஸ் டிசேபிள்டு, இப்போ இதை செலக்ட் பண்ணா அக்கௌண்ட் வந்து டிசேபிள் ஆயிரும். இப்போ பாஸ்வேர்ட் நெவர் எக்ஸ்பயர் பண்ணி கொடுக்குறேன், கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்து ஃபினிஷ் கொடுக்குறேன். பை டிஃபால்ட் ஒரு யூசர் கிரியேட் பண்றப்ப he will become a user. ஸோ மெம்பர் ஆஃப் போனீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு there is option called மெம்பர் ஆஃப், இதுல போனீங்கன்னா இவர் யாருக்கு கீழே இருக்காரு, டொமைன் யூசர்ல இருக்காரு. சரிங்களா, டொமைன் யூசருக்கு வந்து அட்மின் ரைட்ஸே கிடையாது. சரிங்களா, அவரால் எதுவுமே இன்ஸ்டால் பண்ண முடியாது, அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது, அப்ளிகேஷன் சேஞ்சஸ் எதுவுமே பண்ண முடியாது, எடிட் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. இப்ப இவரை வந்து நான் டொமைன் அட்மினா மாத்திட்டேன் அப்படின்னா செக் நேம் கொடுத்தீங்கன்னா அதுவே மாறும், டொமைன் அட்மின் மாறும். இப்ப இதை டொமைன் அட்மினா மாத்திட்டோம்னா he can able to do anything. இவர் ஐடி அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆயிடுவாரு, இவரால் எதுனாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அந்த குரூப்ல நம்ம கரெக்டா எந்த யூசர் ஆட் பண்ணணுமோ அந்த யூசர் ஆட் பண்ணி வச்சுக்கணும் நம்ம. ஸோ இப்போ நம்ம அட்மினா வைக்கனாலும் வச்சுக்கலாம், இல்லை வேணாலும் ரிமூவ் பண்ணிக்கிட்டு ஒரு யூசரா மட்டும் வச்சுக்கலாம், அவ்வளவுதான். இப்படிதான் ஒவ்வொரு கம்பெனிலையும் இந்த யூசர்ல உங்களுக்கான யூசர் கிரியேட் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்க இந்த ஆர்கனைசேஷன் வெளியில போறீங்க அப்படின்னா டெம்பரரியா டிசேபிள் பண்ணிடுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா டிசேபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்குமே, வேர் இட் இஸ் ப்ரோ, அது ரைட் கிளிக் பண்ணியே பண்ணிக்கலாம். அந்த இருக்கு டிசேபிள் அக்கௌண்ட். ஸோ இப்போ நீங்க வந்து இந்த ஆர்கனைசேஷன்ல பேப்பர் போட்டீங்க, பேப்பர் போட்டு நீங்க வெளியில போறீங்கன்னா உடனே டெலீட் பண்ண மாட்டாங்க, ஒரு 2-3 மாசம் வந்து வச்சு டிசேபிள் பண்ணுவாங்க, அக்கௌண்ட் டிசேபிள் பண்ணிட்டு தென் ப்ராப்பரா நீங்க ரிலீவ் ஆயிட்டு ஒரு 2-3 மாசம் ஆனதுக்கு அப்புறமா உங்க அக்கௌண்ட் வந்து டெலீட் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் அக்கௌண்ட் டெலீட் பண்ணிட்டாங்கன்னா உங்க அக்கௌண்ட்ல இருக்க டேட்டா எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா டெலீட் ஆயிரும். ஓகே, இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா கைஸ்? ஏடில இன்ஸ்டாலேஷன் கான்ஃபிகரேஷன்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சார் எனக்கு ஒரு டவுட் இருக்குது. எனக்கு ஏடி ஆக்சஸ் இருக்குது, ஆனா வந்து என்னால் டிசேபிள்
ஆப்ஷன் இருக்கு, ஆனா அது பண்ணா அது பிரிவிலேஜ் லைசன்ஸ் பிரிவிலேஜ்ல வராது. உங்களுக்கு அந்த ஆக்சஸை மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க. அப்ப அது நம்ம பண்ணிக்கலாம். அது எப்படி பண்றாங்க? அது குரூப்ஸ் கிரியேட் பண்ணி இந்த குரூப்ல போட்டு வச்சுப்பாங்க. இப்ப there is option called group. இந்த குரூப் கிரியேட் பண்ணி இந்த குரூப் பாத்தீங்கன்னா இந்த குரூப்க்கு இந்த ஒரு பெர்மிஷன் அசைன் பண்ணிட்டாங்கன்னா அந்த குரூப்ல யாரெல்லாம் ஆட் பண்றோமோ அவங்களுக்கு பெர்மிஷன் இருக்கும். இந்த குரூப் ஆட் பண்ணவங்களுக்கு பெர்மிஷன் இருக்காது. ஸோ இப்போ ஒரு குரூப் வேணா கிரியேட் பண்ணி இப்போ எப்படின்னா ஒரு குரூப் கிரியேட் பண்றேன் பாருங்களேன். இப்போ ஹெச்ஆர்னு ஒரு குரூப் கிரியேட் பண்றேன். குரூப் நேம் வந்து ஹெச்ஆர். இது வந்து குரூப் ஸ்கோப் டொமைன் லோக்கல் குளோபல் யூனிவர்சல். டொமைன் லோக்கல் அந்த டொமைனுக்கு மட்டும் நம்ம இருக்குது. குளோபல்னா எல்லா டொமைன்லயும் இருக்கிறது. ஸோ பை டிஃபால்ட்டா விட்டுருவோம். அதை ஓகே கொடுக்குறேன். இப்போ அந்த குரூப் வந்து கிரியேட் ஆயிருக்கு. செக்யூரிட்டி குரூப் கிரியேட் ஆயிருக்கா. இந்த குரூப்புக்கு நீங்க பெர்மிஷன் அசைன் பண்ணலாம். மெம்பர் ஆஃப் மெம்பர்ஸ், இந்த குரூப்ல யாரெல்லாம் மெம்பர்ஸ், இந்த குரூப்ல மெம்பர் ஆஃப் இந்த குரூப் வந்து நீங்க வந்து டொமைன் யூசரா வச்சுக்கலாம். இந்த குரூப்ல இங்க யாரெல்லாம் ஆட் பண்றீங்களோ he will ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெங்கட் அப்படிங்கிறவரை ஹெச்ஆர் குரூப்ல ஆட் பண்றோம்னா மெம்பர்ஸ்ல போயிட்டு ஆட் போயிட்டு வெங்கட் ஸோ இந்த குரூப்புக்கு என்ன பாலிசி நம்ம அப்ளை பண்ணியிருக்கோமோ அதான் வந்து இந்த வெங்கட்டுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும். இவர் எந்தெந்த குரூப்ல இருக்காரு, உங்களுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்கோ அதான் அப்ளை ஆகும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி எடுத்தோம்னா இந்த மாதிரி குரூப்ஸ் தான் இருக்கிற போய்ப்பாங்க. ஹெச்ஆர், சேல்ஸ், சப்போர்ட், ஐடி அட்மின். இப்போ ஒரு ஐடி அட்மின் குரூப்ல சேர்த்துருப்பாங்க. அதுல ப்ரிவிலேஜ் இருக்கும், ப்ரிவிலேஜ் இல்லாம இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு குரூப்லயும் சேர்த்து அந்த குரூப்புக்குன்னு ஒரு ப்ரிவிலேஜ் வச்சிருப்பாங்க. இவங்களுக்கு இதை ஆக்சஸ் பண்ணணும், இவங்களுக்கு இதை ஆக்சஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த குரூப்ல தான் எல்லாத்தையும் ஆட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா இப்ப சின்ன கம்பெனியா இருந்தா தனித்தனி யூசருக்கு வந்து உங்களால பெர்மிஷன் அசைன் பண்ணிக்கலாம். இதே ஒரு பெரிய கம்பெனி ஒரு 2000 யூசர் இருக்காங்க அப்படிங்கிறப்ப ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் ஒரு ஆக்சஸ் இருக்கணும், ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்குலாம் ஒரு ஆக்சஸ் இருக்கணும். அப்படின்னா தனித்தனியா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆக்சஸ் கொடுத்துட்டு இருக்க முடியாது. அப்ப அந்த குரூப் கிரியேட் பண்ணி அந்த குரூப்புக்கு மொத்தமா ஒரு ஆக்சஸ் கொடுத்து அந்த குரூப்ல மெம்பர் ஆக்கிட்டாங்க அப்படின்னா அந்த குரூப்ல மெம்பரா இருக்கிறவங்களுக்கு அந்த குரூப்போட ப்ரிவிலேஜ் மட்டும் தான் கிடைக்கும். இது எல்லா கம்பெனிலும் இப்படித்தான் வந்து வச்சிருப்பாங்க. இதை இல்ல அது ஓகேதான். இல்ல நான் கேக்குறது என்னன்னா, ஏன் எனக்கு மட்டும் டிசேபிள் ஆக்சஸ் மட்டும் இல்ல, ரீசெட் ஆக்சஸ் இருக்குது, டிசேபிள் ஆப்ஷன் இருக்குது, ஆனா நான் பண்ண டிசேபிள் ஆகாது. மத்த உங்களுக்கு மத்த அட்மின் ரைட்ஸ் எல்லாமே இருக்குது. எப்படி சொல்றது, அன்லாக், பாஸ்வேர்ட் ரீசெட், டிசேபிள், யூசர் ஐடி கிரியேஷன் இல்ல. அப்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க. அந்த ரெஸ்ட்ரிக்ட் எப்படி பண்றாங்கன்னு கேட்டேன். ஜிபிஓ மூலமா ரெஸ்ட்ரிக்ட்ல பண்ணலாம். ஜிபிஓ மூலமா பண்ணலாம். எது மூலமாங்க? ஜிபிஓ குரூப் பாலிசி. ஜிபிஓ இருக்கா? குரூப் பாலிசி இன்ஸ்டால் பண்ணணுமா இல்லையா? குரூப் பாலிசி இருக்குமே. ஓகே, நான் ஜிபிஓல எடுக்கிறேன். சரிங்களா? அது ஒரு கிளாஸ் எடுப்பேன். எப்படியா ஜிபிஓ வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எடுப்பேன். நம்ம அதுல நம்ம பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ ஹைப்பர்வி ரோலும் இருக்குது. ஹைப்பர்வி மோஸ்ட்லி தேவைப்படாது. நம்ம தேவைன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாமா? ஒரு கிளாஸ்ல ஹைப்பர்வி வேணா பார்க்கலாம். ஹைப்பர்வி வேணா போட்டு ஹைப்பர்வில வந்து விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்றதை நம்ம பார்ப்போம். இதுல என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ மோஸ்ட்லி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணி பார்ப்போம். சரியா? ஃபைன். நெக்ஸ்ட் நம்ம குரூப் பாலிசில பார்க்கலாம் அது எப்படின்ட்டு. சில செட்டிங்ஸ் வந்து குரூப் பாலிசில இருந்து புஷ் பண்ணுவாங்க. மேபி அதுல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். அது இருக்கலாம். மோகன், உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? குரூப் பாலிசில தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க, பட் எப்படின்னு எனக்கும் தெரியல. சரி, நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, குரூப் பாலிசி அப்ளை பண்ணி நம்ம காப்போம். பார்க்கலாம்.